இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா சாம்சங்லேருந்து ஒரு டிடபிள்யூஎஸ் பார்க்க போகிறோம். சாம்சங்கில் நிறைய டிடபிள்யூஎஸ் வரும். ஆனால் ஆக்சுவலாக இந்த கேஸை வச்சு என்ன டிடபிள்யூஎஸ்ன்னு கரெக்டாக இந்த கேஸை வச்சு என்ன டிடபிள்யூஎஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இது வந்து சாம்சங் கேலக்ஸி பட் ஸ்கோர். ஆக்சுவலாக இதில் என்ன இது அப்படின்னா பிராண்ட்ஸ் கிட்டேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி பெய்ட் ரிவ்யூஸ் பண்ணி இப்படி பழகின எப்படி சொல்கிறது யூடியூப் ரிவ்யூவர்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக 5000 ரூபாய்க்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அள்ளி போட்டு தெளித்து கொடுத்து அதை வந்து OnePlus ஓப்போ இந்த மாதிரி பிராண்ட்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ப்ராடக்ட்டுக்கு நடுவில் எந்த ஒரு ஐரஸ் கோடக்கோ எதுவுமே பெரிய எப்படி சொல்கிறது ஒரு சில பெரிய பிராண்ட்ஸ்லாம் கொடுக்குற ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு சிலது இல்லாமல் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு இடத்துல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி. ஏன்னா OnePlus ஓப்போ இந்த மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ரோபோ வாய்ஸ் மாதிரி அங்கங்கே சாங்ஸ் கேட்கும்போது 5000 ரூபா இயர்பட்ஸ் ஆகும் சரி 10,000 ரூபா ஆனாலும் சரி கொஞ்சம் அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. OnePlus ஓப்போ அந்த மாதிரி பிராண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் வந்து எனக்கு ஒரு சில இதில் கிடச்சதில்ல. எனக்கு வந்து நான் ஜேபியில் வந்து அதை ஃபீல் பண்ணுவேன், அதே மாதிரி இதுலேயும் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இதோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா சாம்சங் வந்து என்னென்ன பிராண்ட் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஜேபிஎல், ஹார்மன் கார்டன், ஏகேஜி, இன்னும் போனால் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து சாம்சங் தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இது கேட்கும்போது கிட்டத்தட்ட நிறைய ஜேபிஎல் டிடபிள்யூஸை வந்து ஞாபகப்படுத்தினது. அந்த டியூன் 235 அப்புறம் இந்த டியூன் பீம் இந்த மாதிரி சீரீஸை வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தினது. சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாகவே இருந்தது. ஆனால் ஏன் இந்த டிடபிள்யூஸை நிறையா பேர் கண்டுக்கலை அப்படின்றது வந்து எனக்கு இன்னுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ராடக்டை ஏன் தட்டி கழிக்கிறாங்க? இதில் ஃபீச்சர்ஸ் இல்லையா? இது மல்டி டிவைஸ் கனெக்ஷன் இருக்குது, ஏஎன்சி இருக்குது. ஏஎன்சி வந்து என்ன நல்லா இருக்குது, ஃபஸ்ட்டுன்னெலாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குது. ஆனால் நான் மெயினாக பார்க்குறது வந்து சவுண்ட் குவாலிட்டிக்கு இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் சவுண்ட் குவாலிட்டிக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஒரு ரியல்மி பட்ஸ் Air6, Air7 அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலாக போட்டி போடுமான்னு கேட்டால் அதுக்கு ஈக்குவலாக போட்டி போடும். இதிலேருந்து வர ஹியூமன் வாய்ஸஸ் வந்து சாங்ஸில் வந்து ரொம்ப நேச்சுரலாக ஃபீல் ஆகுது. எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து ரொபோட்டிக் வாய்ஸ் மாதிரி ஒரு நிறைய டிடபிள்யூஸில் ஃபீல் ஆகும். ஒரு சில இடத்துல ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையுமே இந்த டிடபிள்யூஎஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக காட்டுது. வாய்ஸ் வந்து ரொம்ப வார்மாக இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. புது சாங்ஸ் வந்து பேஸ் ஹெவின்னு சொல்ல முடியாது, ரொம்ப வார்மான ஒரு பேஸாக இருக்குது. அதே லெவலில் அந்த பேஸை நல்லா மெயின்டைன் பண்ணுற நேரத்தில் ஹை ஃப்ரீக்குவென்சியை வந்து விடுறதே கிடையாது, ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணுது. எனக்கு இந்த டிடபிள்யூஎஸில் வந்து இந்த சவுண்டை மட்டும் பற்றி பேசணும் ரொம்ப ஆசை. மற்ற ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசில்லை. கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, நல்லா வேலை செய்யுது. சாம்சங் ஃபோனோட இன்னும் நல்லா வேலை செய்யுது. மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸோட ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் நான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணலை. நான் கேட்டது எனக்கு பாட்டு நல்லா இருக்கா கேட்குறதுக்கு, கால் பேசுறதுக்கு நல்லா இருக்கா, இது ரெண்டும் நான் மெயினாக பார்த்தேன். எனக்கு இது ரெண்டுமே நல்லா இருக்குது. ஏஎன்சி பர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் இப்போ அந்த அளவுக்கு பெரிய இந்த OnePlus அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை. இது கொடுக்குற இது உங்க மென்ஷன் பண்ணியிருக்க லெவலுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த லெவலுக்கு இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அதில் எதுவும் குறை வைக்கல. சவுண்ட் குவாலிட்டிக்காக தாராளமாக சாம்சங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபிட்டுமே சூப்பராக இருக்குது. அது ஒரு ட்விஸ்ட் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஃபிட்டிங் வந்து அது நல்லா உட்காருது. ஓடும் போதும் சரி, எதாவது வேலை செய்யும்போது எங்கேயுமே தட்டுறதில்ல. ஒரு ரப்பர் டிப் மாதிரி கொடுத்துருங்க, அதுவுமே காதில் கரெக்டாக உட்காந்துருது. கால் பேசும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நான் லாஸ்ட் ரூமில் போட்டு எங்களோட வீட்டு வாசல் 2 ரூம் தாண்டி போய் ஃபோன் பேசினாலும் பாட்டு கேட்டாலும் எந்த ஒரு கட்டோ டிஸ்டர்பன்ஸோ இருக்கிறது இல்லை. நல்லா அந்த சிக்னல் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் 5.3ன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்குது. ஆனால் மெயினாக சாங் வந்து நான் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு சாம்சங் டிடபிள்யூஎஸ் இது தான். பட்ஸ் 2 ப்ரோலாம் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அது வந்து கொஞ்சம் ப்ரீமியம்.
ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சாம்சங் டிவைஸ் வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் பட்ஸ் 2 ப்ரோக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. அது ரொம்ப ப்ரீமியமாக இருந்தது. பட் இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் விட்ருக்காங்க. ஆனால் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் மற்ற காம்படிஷன்லாம் கவலைப்படாமல் இதை வந்து விட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களோட ஸ்டைலில் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த ஸ்டைலில் வந்து சாம்சங் வந்து ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு வார்மாக ரொம்ப ரிலாக்ஸாக இந்த கிளாசிக்கல் சாங்ஸ்லாம் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். பேஸ் வந்து நல்லா இருக்குது. பட் ரொம்ப ஹெவியாக எதிர்பார்க்கக்கூடாது. பேஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது. அதுவும் இதில் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இன்னும் ஒரு சில டிடபிள்யூஸோட நான் அடுத்தடுத்த வீடியோ போட ரெடியாக இருக்கேன். ஏற்கனவே பழைய வீடியோ போட்டு 40 நாள் 45 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் வீடியோ போட்டு நடுவில் வந்து கொஞ்ச நாள் போடாமல் விட்டுறேன். கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனாலையும். இனி ஒரு சில வீடியோஸ் வந்து நான் அடுத்தடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டிடபிள்யூஸ் போடணும்னு நினச்சாலும் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட கிடச்சா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நான் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன்.